ஹாய். ஹாய். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சமையல் ரூமுக்குள்ள வந்திருக்கோம். என்ன செய்ய போறோம்? நான் கருப்பாக வரேன். அது இருக்க கலர் தான் வரும். இப்படி டைட் ஆகுறேன்னா அப்படியே தான் இருக்கு. சரி, என்ன செய்யலாம்? செய்யறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டீ குடிச்சிக்கலாம். பால் வாங்கிட்டியா? வாங்கிட்டு வந்துட்டேன். புதினா 5 ரூபாய்க்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க. எங்க நான் மறையிற புதினால பொக்கே தான் கொடுத்தது இல்ல, புதினா வச்சு ஓகே கொடுத்து வேஸ்ட் தான். புதினா கூட சாப்பாட்டுக்கு போட்டுக்கலாம். என்னது ஒழிக்குது நிஜம் அடிச்சிட்டேன். இதெல்லாம் போடக்கூடாது, ஓகேவா? கேஸ் ஆயிடும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம டீ போட்டு அடுத்தது என்னன்னு சர்ப்ரைஸ் சொல்லிட்டேன். சர்ப்ரைஸ்லாம் இல்ல, தம்ப்நெயிலே போட்டுருப்போம். ஆமா, இது இப்ப எடுத்தீங்கன்னா எப்படி? தண்ணி ஊத்தணும். 1/4 லிட்டர் பால், ஒரு சொம்பெல்லாம் 1.5 சொம்பு கூட தண்ணி ஊத்தணும். எங்க மாமியாரோட டிப்ஸ். 4 லிட்டர் பால், 1 லிட்டர் வாட்டர். எப்படி இவ்வளவு தண்ணி ஊத்திருக்கா? ஆமா, டெய்லி இப்படிதான் குடிக்கிற நீ? இப்படிதான் நான் டெய்லி நான் உனக்கு வச்சு தரேன், தெரியாதா உனக்கு? ஆனா நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்குன்னு சொல்லிதான் ஆகணும். ஆமா, இவ்வளவு தண்ணி ஊத்தி எப்படி பால் பொங்குனுச்சு? பாலா இருந்தா பொங்கும், பச்சை தண்ணி எப்படா பொங்கும்? ஐயோ, சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு அடுத்தது என்னன்னு இங்க காமிச்சிட்டு இருக்கிறோம் டீக்கு பக்கத்துலயே. இதுதான் எங்க சர்ப்ரைஸ். ஊத்து எல்லாத்தையும் கீழே. ஊத்துது, நான் என்ன பண்றது? ஒரு டீ 2 டீ போறதுக்குள்ள என்னென்ன சிரமப்படுத்திட்டு இருக்கிறீங்க? அவ்வளவுதான், டீ வச்சாச்சு. இது என்ன வயரோட வருது? கொஞ்சம் இருங்க, இன்னும் வயரா என் கையில வந்து மாட்டுது. ஐயோ, எடு. கிணிமினி. சரி, கொசு நிறைய வருது, போயிட்டு பத்த வச்சுட்டு வந்துடலாம். பத்தரை வரையும் வெயிட் பண்ணணும். ஆமா, இது எதுக்கு பத்த வைப்ப? கொசு போறதுக்கு. அப்ப சாமிக்கா வைக்கல? இல்ல, சாமிக்கு தான். சாமிக்கா கொசுக்கா? ரெண்டுக்குமே. பத்த மாட்டேங்குது. அதிக மூஞ்ச அப்படிங்கிற லைட்டர் வாங்கிட்டு விட்டா? இதுக்கெல்லாம் அறிவு வேணும். லைட்டர் போடுவாங்களா யாராச்சும்? இங்க உங்க அறிவு காமிங்க கொஞ்சம். இருட்டுல என்னடா தெரியும்? எப்படி இத போய் காட்டுறா? என் மானமே போவோம்டா. ஒரே இது கூட பத்தவே தெரியாதுன்ட்டு மானம் போவோம். ஓகே, டீ குடிக்கலாமா? நல்லா இருக்கு. எது, டீயா? இல்ல, தென்னந்தோப்பு. தென்னந்தோப்பு நல்லா இருக்கு. சரி, வீடியோ எத்தனை நாளா வரவே இல்லை? பிஸி. என்ன பிஸி? வீடு மாத்திர பிஸி. அதாவது வீடு மாத்திட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை உங்களுக்கு இன்னொரு வீடியோல ஹோம் டூர் காமிக்கிறோம். ஹோம் டூரா? சரி, இப்போ என்ன பண்ண போறோம்? இருக்கிற 2 ரூமும் ஹோம் டூர் ஆமா. 2 ரூம் இல்ல, 4 ரூம். பாத்ரூமோட சேர்த்து. உனக்கு அதுதான் சொர்க்கம். ஆமா, எல்லாருக்கும் அதுதான். அங்கதான் பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க. எப்படி? இது டீ குடிச்சிட்டு தான் என்ன பேசிட்டு இருக்கிற நீங்க? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு உமன்ஸ் டே. ஹாப்பி. நீ பொண்ணா? நீ உமன்ஸ் சொல்லணும். எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஜோக்ஸ் அப்பார்ட், ஹாப்பி ஃபர்ஸ்ட் உனக்கு ஹாப்பி உமன்ஸ் டே. ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும், சரி எல்லாருக்குங்கிற மாதிரி எல்லா உமன்ஸுக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. எல்லாத்துக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. அந்த வீடியோ நாளைக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். நாளைக்கு 4 நாள் ஆயிரும் எடிட் பண்றதுக்கு. ஸோ இனிமே வீடியோ ப்ராப்பராக வந்துருமா? டெய்லி வராது, இனிமேல் ப்ராப்பராக வந்துடும். ஏன்னா போன வீடியோவை 20 நாள் முன்னாடி தான் போட்டோம். இனிமேல் வீடியோ ப்ராப்பரா வந்துடும். டிஸ்டர்பன்ஸ் இல்ல, கொஞ்சம் ஒர்க் இல்ல, நாங்க துவைக்கிறதும் சொன்ன டிஸ்டர்பன்ஸ். எல்லாத்துலயும் அவசரம். இவதான் டிஸ்டர்பன்ஸ் இப்ப வீடியோல. சரி, ஓகே. அடுத்து என்ன பண்ணலாம்? என்ன பண்ணல, டீ குடிச்சு முடிச்சுட்டு சமைக்க வேண்டியதுதான். மணி என்ன ஆகுது? மணி 6 மணி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், நாங்க 6 மணி சமைக்க ஆரம்பிச்சாதான் அட்லீஸ்ட் 8 மணி 9 மணிக்கு தான் முடிப்போம். இன்னைக்கு இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் ஃபைனல் மேட்ச் இருக்குது. ஸோ 7 மணி, இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது. 7 மணிக்குள்ள செய்ய முடியுமா? முடியும் நினைக்கிறாங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. வா போய் செய்யலாம். என்னென்ன செய்யணும்? காளான் பிரியாணி, காளான் சில்லி செய்ய போறோம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இவ்வளவு நேரம் கழிச்சுதான் இன்ட்ரடக்ஷனே கொடுப்போம். வீடியோக்குள்ள போலாம். கிள்ளிப்போம். எங்க நீ வந்து எஸ்கேப் ஆகிட்ட? வீடியோ எடுக்கிறனுங்கிறனால அப்படி நீ எஸ்கேப் ஆயிடலாமா? என்ன பண்ற? இது வந்து கிள்ளி போடுவா. எல்லாம் புதினா கிள்ளணுமா? இல்ல, கொஞ்சம் தான் கிள்ளணும். நீ எப்படி என்ன கிள்ள விட்டுட்டு நீ அங்க உஷாரா வந்துட்டு வீடியோ எடுத்துட்டு வர பத்தியா? சரி, நீ அதே எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சரி, நீ அதே எடு. அதுக்குதான் லக்கி. சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் காளான் வந்துட்டு தோல் சீவிக்கலாம். காளானுக்கு தோலுக்கிறது எனக்கு இப்பதான் தெரியும். உமன்ஸ் டே ஸ்பெஷலா ஏதாச்சும் உமனுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்? விமனுக்கு நான் என்ன சொல்றது, இந்த ஜென்ரேஷன் விமன்லாம் பக்காவா தான் இருக்கிறாங்க. அப்போ போன ஜென்ரேஷன் விமன்லாம் அவங்க தான் பக்காவா இருக்காங்க என்ன பொறுத்தவரை. ஏன்னா இவ வந்து பழைய காலத்து பொண்ணு.
இல்ல அப்படி இல்ல. அப்புறம் எதுக்கு அவங்கள சப்போர்ட் பண்ற? அவங்கள சப்போர்ட் பண்றேன்னா நானும் அவங்களோட இதுலதான் வருவேன். எப்படி அதுதான் சொல்றேன் சொல்றேன். இந்த மாதிரி ஆன்ட்டி. சொல்ல ஆண்டி இல்லடா, இது சொல்றது கேளு. இப்ப 2005ல இருக்கவங்க வந்துட்டு அந்த 2K கிட்ஸோட அந்த மைண்ட் தாட் வரும். எங்களுக்கு அப்படி இல்ல. அந்த 90s கிட்ஸோட மைண்ட் தாட்டும் எங்களுக்கு இருக்கு. ஏன்னா ரெண்டுக்கு நடுவுல இருக்கோம்ல. அதாவது 90ஸும் இல்லாம 2K இல்லாம கம்முன்னு இருக்கு. பழைய காலத்து ஆளு. இல்ல அதை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு பொதுப்பும் சொல்ல வேணாம். உமன்ஸ் டே ஸ்பெஷலா உமன்ஸ் பத்தி என்ன நினைக்கிற? உமன்ஸ் இண்டிபெண்டா இருக்காங்களா இல்ல இண்டிபெண்டா இருக்காங்களா? இண்டிபெண்டா இருக்காங்க. இண்டிபெண்டன்ட் கரெக்டா தான் சொல்றேன். இண்டிபெண்டன்ட்னு ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல. நீ என்னைய குழப்பாத. இண்டிபெண்டன்ஸ். பெண்டன்ஸ்லாம் இல்ல. இண்டிபெண்டன்ட்டா சரி விடு, இருக்காங்களா? சுதந்திரமா இருக்கறாங்களா? அப்படி சொல்ல, தமிழ்ல சொல்ல. தமிழ்ல சொல்ல முடியாது. உமன்ஸ் வந்துட்டு இண்டிபெண்டன்ட்டா இருக்காங்களா இல்ல இன்னும் வந்துட்டு ஏதாச்சும் இண்டிபெண்டன்ட்டா ஏதாச்சும் மாறணுமா உமன்ஸ்க்கு? மோஸ்ட்லி இண்டிபெண்டன்ட்டா தான் இருக்காங்க. என்ன ஏன்னா இண்டிபெண்டன்ட்டா இருக்காங்க? இப்ப சமைக்கிறது ஒரு பெரிய மேட்டரா சொல்லிட்டு இப்ப இண்டிபெண்டன்ட்டா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சமைக்கிறது நானும் தான் சேர்ந்து சமைச்சிட்டு இருக்கிறேன். நீ என்ன சமைக்கிறதா? இந்த இப்படிங்கிற எடுத்து இப்படி இப்படிங்கிற நான் ஒண்ணும் பண்றது. சரி, அதெல்லாம் விட பொண்ணுங்களை பத்தி பொண்ணுங்களுக்கு தான் தெரியும். நீங்க பொண்ணுங்களை என்ன சொல்லுவாங்க, பொண்ணுங்களோட மனசை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அதனால நீயே சொல்லிப்ப பொண்ணுங்களை. அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்றீங்க? அதுதான் புரிய மாட்டேங்குது. பொண்ணுங்களோட மனசு எப்ப அம்பியாக்குறாங்க, எப்ப நீனா மாறான்னு தெரியல. இப்ப நான் என்ன வேலை செய்யணும், வெங்காயம் எறிகிறது அதெல்லாம். ஆமா, அதெல்லாம் இருக்கு. எந்த வேலையும் கொடுக்க மாட்டேங்கிற, அவரோட வேலையை செய்ய மாட்டேங்கிறா அப்படிங்கிறா. என்ன ஒரு வெங்காயமா? ஒரு வெங்காயத்தையும் நீ 2 மணி நேரம் உரிப்ப. உரிக்கிறேன் பா. நீ வேற கொட்டையா தெரியுங்க. ரொம்ப ஹைட்டா தெரியுங்க அப்படின்னு கரெக்டா. நீ வெளிச்சமாக்குறிய. அதுக்குதான் அதைதான் கமிச்சு விட்டேன். பசங்க எப்பயுமே இயற்கையாக அழகு. நீங்க தான் லைட் போட்டு மேக்கப் பண்ணி. மேக்கப்பா? நாங்களாம் மேக்கப்பே இல்லைனாலுமே நான் என்ன மூஞ்சுக்கு நான் மேக்கப் போட்டுறேன். அழகா இருக்க மட்டும் நீ வச்சுக்கிட்டு நான் என்ன மூஞ்சுக்கு நான் மேக்கப் பண்ணிருக்க சொல்லு பார்க்கலாம். என்கிட்ட நீ என்ன வாங்கி கொடுத்து கிழச்சாய் சொல்லு பார்க்கலாம். குளிச்சுட்டு வந்து 1/2 மணி நேரமா நான் தூங்கி போயிட்டேன். 1/2 மணி நேரமா கண்ணாடிட்டு இருந்து என்ன பண்றேன் பார்த்த நீ? நான் பார்க்கலனாலுமே சவுண்ட் வந்துச்சு. டிராவை திறக்கிறா டிராவை மூடுறா, டிராவை திறக்கிறா டிராவை மூடுறா. ஆனா என்ன பண்ணான்னு தெரியல. எதுவுமே பண்ணல. சரி, நானும் எழுப்புவான்னு பார்த்தேன். கரெக்டா 5 மணிக்கு வீடியோ எடுக்கலாம் குளிச்சுட்டு வந்துட்டு அப்படின்னு 5 மணிக்கு குளிச்சுட்டு வந்துட்டா. ஆனா அதுக்கு மேல பண்ணா பாருங்க. நீ தூங்கிட்டு இருந்த, டிஸ்டர்ப் பண்ண கூடாது இல்லையா? சரி, என்னை டிஸ்டர்ப் பண்ணல, ஓகே. டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா நீ டிராவை திறக்கிற டிராவை மூடுற, என்னமோ எடுக்கிற, நான் வாசிக்குது. இதெல்லாம் பண்ணினா காப்பிரைட் வந்துடும். என்னப்பா இது ஒரு சுதந்திரம்? இப்பதான் சுதந்திரத்தை பத்தி சுதந்திர தினத்தை பத்தி சொன்னோம். அதுக்குள்ள குடியரசு தினம் வந்துருச்சு. இதுல அறிய போறோம் நாங்க. பைத்தியம் கார் கத்திலரு கத்தி சூப்பரா இருக்குது அறுக்கிறதுக்கு. இந்த இதுல கேட்டு வாங்கடா மேடம். மேடம் சொல்லுங்க சார். வார்த்தை தடிக்குது. என்ன சார் தடிக்குது? அப்படித்தாட்ட தடிக்கும். அப்படி இல்லையா? சொல்லு பார்க்கலாம். அப்படிதான்டா பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். பாத்தீங்களா, ஒரிஜினல் வாய்ஸ் சொல்லிருச்சு. இப்ப அவனுக்கு பிடிச்ச நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சோம்னா அவன் பக்கத்துல நிக்கணும். இது அவருக்கு ஏதாச்சும் பிடிக்கிற மாதிரி நம்ம செஞ்சோம்னு வச்சுக்கோ, பையனை கையில பிடிக்க முடியாது. எங்க இருந்தாலும் அந்த பூனைக்குட்டி வந்துட்டு கருவாடை தேண்டு வரும்ல, அந்த மாதிரி தேடிட்டு வந்துடும். பூனைக்குட்டி வந்து பால் சுத்திட்டு வரும், கருவாடியும் தேடிட்டு வரும். பழமொழி கூட சொல்ல மாட்டேங்கிறான். தக்காளி கழுவுங்க. கழிவு போயிருங்க. பாத்தீங்களா? ஏன் தெரியுமா இவன வேலை வந்துட்டு செய்ய கூப்பிடுறது இல்ல. நாம ஒரு வேலை வச்சோம்னா இவர் நமக்கு 2 வேலை வைப்பாரு. நான் வந்துட்டு தக்காளி இருக்கணுமா? இது நீட்டமாவா? தக்காளி எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். சும்மா மெல்லிசா எப்படி இருக்கணும். ஓகேவா? இது மெலிசாவா இது? ஆமா, எல்லாம் ஓகே. உனக்கு பிரியாணி செய்ய தெரியுமா? செய்விய பிரியாணி? என்ன தக்காளி சோறா இல்ல என்ன அது? இவ்வளவு தக்காளியோ? சரி, இதுக்கு வந்துட்டு ஒண்ணு சில்லிக்கு தனியா, சில்லிக்கு அதிகமா வச்சிடறேன். எது நல்லா செய்வியோ அது அதிகமா வச்சு. குப்பையில எடுக்க மாட்டியோ? இல்ல நானே தான் எடுத்து வைக்கிறேன். போட்டது நீ. அதை எங்க எடுத்துட்டு வந்து நீ இப்படி எடுத்துட்டு போ. அந்த பக்கம், அந்த பக்கம் போட்டா அந்த பக்கம் போ. ஃப்ரெண்ட்ஸ் பை 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 பை. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பத்த வச்சுக்கலாம். டேஞ்சர். அதுதான் இந்த பக்கம் நான் வரதே இல்லை. கிச்சன் பக்கம் வரது இல்லை. என்ன கல்லெண்ணெயா நல்லெண்ணெயா? நல்லெண்ணெய். கல்லெண்ணெய். என்னையே கன்ஃபியூஸ் பண்றாங்க. கொஞ்சமா கீ. எண்ணெய் ஊத்திட்டு நெய் ஊத்துறா? ஆமா, அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்னு வீடியோல பார்த்தேன்.
யூடியூப் வீடியோ பார்த்துட்டு மறுபடியும் யூடியூப்லேயே நாங்கள் போகிறோம் இந்த வீடியோவை. இதை பார்த்து யாரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். இதை வச்சு டக்கு 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 இல்லை, டொக்கு டொக்கு. அப்படியே ஒரு விட்டு விட்டேன். ஆமா, கரண்டி எங்க? என்ன கரண்டி? கையில உட்காந்து அப்படி கையோட்டு கலக்கிய. இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் வதக்கி ஃபைன். இப்போ கலக் 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 கலக். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நல்லா ப்ரௌனிஷா ஆனதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு போடுறோம். என்ன பண்ண போறோம்? பேஸ்ட், கோல்கேட் பேஸ்ட். உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? ஐயோ, நில்லு நில்லு நில்லா. நான் பாட்டு பாடு காப்பி வந்து சேனலை முடிக்க போக வேண்டியதான். இதுலயே நம்ம என்ன சேர்க்கிறோம்? தக்காளி, புதினா, வெங்காயம். கழுவுல தானே இது, அதெல்லாம் பார்க்க கூடாது. என்ன பண்றான்? ஐயோ, அரிசி அரிசி தண்ணியில புதினா கழுவுறீங்க. அடுத்தது தக்காளி போடணுமா? தக்காளி போடணும். தக்காளி நிறைய எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். கம்மியான அளவு சேர்த்திக்கோங்க நீங்க. நாங்கள் அதிக அளவு சேர்த்திக்கிட்டோம், எங்களுக்கு தேவைங்கிறதுனால. சாரி, அளவு தெரியாதுங்கிறதுனால. ஓகே, இப்போ நம்ம காளான் போட்டுக்கலாம். இப்போதான் மெயின். டுடே சண்டே, இதான் எங்களோட நான்வெஜ். மலை சாரல் போல் இப்படிதான் போடணும். உப்பு அப்படி போடக்கூடாது. இப்படியா? போட போட்டு பார்க்கலாம். என்னோட பொசிஷன் இது. அப்படிதான் நீ உப்பு அள்ளி போட்டுட்டு இருக்கிற. ஐயோ, உள்ள போட்டுன்னு தெரியல. ஒரு விளையாட்டுக்கு சொன்னா உப்பு அள்ளி போட்டுட்டு இருக்கிறா. இல்ல சரியா போடும். தக்காளி சோஸ் வருது. தக்காளி சோறு தான் நான் சொன்னேன்ல. ஒரு 3 நிமிஷம் வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? காளான் சில்லி பண்ண போறோம். வாங்க பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, கடல மாவு போடுவாங்களா? என்னதா? கடல மாவு, சோள மாவு. ஃபர்ஸ்ட் கார்ன்ஃப்ளவர், தேவைக்கேற்ப கார்ன்ஃப்ளவர். அப்புறம் அரிசி மாவு 2 ஸ்பூன். சரி, அடுத்தது வந்து மிளகாய் தூள். என்ன பஜ்ஜி போடுறியா? கடல மாவு இதுக்கு அது போட்டிருந்தாங்க அதுல, ஆனா நான் போட மறந்துட்டேன். ஆனா இப்ப போட்டேன், பட் எப்படி இருக்குன்னு தெரியல. என்ன பக்கடாவா? எதுவும் தெரியல. நல்லா வரல. இதை பார்த்து மட்டும் செஞ்சிடாதீங்க. நல்ல யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்கு. இல்ல சமையலுக்கு மட்டும். எங்க யூடியூப் சேனல் தான் நீங்க பார்க்கணும். சமையல் தவிர எல்லா யூடியூப் சேனலும், சமையலுக்கு வேற எல்லா சேனலும் பாருங்க. மீதி இருக்கிறதுக்கு எங்க சேனல் பாருங்க. இல்ல சமையலுமே நல்லா தான் இருக்கும். இது சோப்பிருச்சு. சில்லிக்கு இல்ல, அது பக்கோடா மாதிரி தான் அது இருக்கு. சில்லி இல்ல, அது காளான் பஜ்ஜி. அவளுக்கு பாரு, மூஞ்சி மாத்து பாருங்க. அவளுக்கு காளான பஜ்ஜி மாதிரி பண்ணிவிட்டு நீ மூஞ்சி மாறுவோம். அது பிச்சு போடுவேன். சில்லி போட்டு தரேன், நீ ஏமாத்திட்டு ஆசை காமிச்சிட்டு ஏமாத்துற நீ என்னைய. நீ சாப்பிடுவ. சீரியஸ்லி சூப்பரா இருக்கும். சீரியஸ்லி என்ன ஊத்துங்க, பஜ்ஜி போடுங்க. ஹாப்பி. பஜ்ஜி இல்லடா, சில்லி. இல்ல காரத்து போடவா? காரம் போடவா? பிளாக்மெயில் பண்ற நீ. கரம் மசாலா போட மறந்துட்டேன். ஒண்ணுன்னா இப்பதான் ஞாபகம் வருது. சும்மா வேடி பார்த்துட்டு இருந்தா திடீர்னு திரும்பினோன்னா கரம் மசாலா போடணும். அந்த பக்கம் இன்னும் திரும்பி பாரு, இன்னும் வேற எதாவது போடணும்னா ஞாபகம் வரும். மஞ்சத்தூள் எடி போடுற? மஞ்சத்தூள் போடக்கூடாதா? மஞ்சத்தூள் போட்டா எனக்கு மீச முளைக்காம போயிடும் எனக்கு. நல்லா வருண்டோம். ரெடி. நம்ம எது சொல்லணும் காய்ஸ், நீங்களே சொல்லுங்க இது என்னன்னு. உங்களுக்கு ஒரு போல் தரேன். சில்லி ஆர் பஜ்ஜி. பிரியாணி தான் எப்படி இருக்குதுன்னு தெரியலமா. இதாவது வெளியே தெரியுது எப்படி இருக்குதுன்னு. பஜ்ஜி சில்லி பிரியாணி வேற உள்ள இருக்குது. பஜ்ஜினா வச்சுக்கோ, இன்னொரு டைம் சப்புன்னு அடிச்சு போடுவேன். பிரியாணி குக்கருக்குள்ள இருக்குது, எப்படின்னு தெரியல. நல்லாதான் இருக்கு. சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். சரியா? சாப்பிட்டு நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லணும். எல்லா யூடியூப் சேனல் வீடியோ இப்படிதான் இருக்கும். நல்லா இல்லைன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாங்களும் பண்ண போறோம். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. சில பேர் ஹானஸ்டா இருக்காங்கல்ல நம்மள மாதிரி. நான் ஹானஸ்டாகிற மாதிரி இருப்பேன் சாப்பிட்டு. நோ அந்த பபிள்ஸ்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். அதான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்க பேர் போகுது. அதான் சிம்லி வச்சுக்கணும். சிம்லியா? ஜியோ சிம்மா இல்ல ஏர்டெல் சிம். நானே மக்கா காமெடி பண்றேன், அது நீ ஈக்குவலா ஒரு காமெடி பண்ற. உங்களோட சேர்ந்து அப்படிதான் இருக்கும். சாப்பாடு ரெடி. எப்படி இருக்குது? வா, காளான் பிரியாணி. அப்படியே இந்த பக்கம் பாருங்க, ஃபைனல் ஓடிட்டு இருக்குது. ஐயோ, யாராது? அதுக்குள்ள 6 ஹவர் முடிஞ்சிருச்சு. இங்க காளான் பிரியாணி. அப்படியே இங்க வந்தீங்கன்னா சில்லி பக்கோடா சொல்ல. அப்படியே இது வந்துட்டு அப்படியே மலை சாரல் போல் அப்படியே ஒரு பீஸ் எடுத்து வேலை வச்சோம்னா சில்லி எப்படி டேஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செய்யும் போது
ஒரு மாதிரி நல்லா இல்லாதுன்னு தான் நினைச்சேன், நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஏதோ மேனேஜ் பண்ணிட்டு ஆகுது இது போட்டு. உண்மைதான். சாப்பாடு பாருங்க, வாவ், வாட்டர் ரைஸ். சாப்பாடு டேஸ்ட் பார்த்துட்டு அப்படியே மேட்ச் பார்த்துட்டு சாப்பிடலாம். நல்லா இருக்கா? சண்டே ஸ்பெஷல் பயங்கரம். மேட்சை பாரு, 7 ஓவருக்கு 98, ஒரு விக்கெட் கூட ஆகல. இந்தியா ஜெயிக்குமா தோக்குமா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பாக்குறப்ப ரிசல்ட் வந்து அவுட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோ யூடியூப்ல ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஸோ அடுத்த வீடியோல உங்களிடம் அடுத்த வீடியோல பாக்குற வரைக்கும் ஒன்று சொல்லுவாங்கல்ல, இந்த லோக்கல் டிவில சொல்லுவாங்கல்ல, டிவி சேனல்னு சொல்லுவாங்கல்ல, அடுத்த உங்களை பாக்குற வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்களிடமிருந்து விடைபெறுவது சொல்லு. நீதான் வளர. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடு. உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் மிஸ்டர். சேனல் பேர் சொல்லணுமா? சொல்லு. உங்களிடம் இருந்து விடைபெறுவது மிஸ்டர் யூகே. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் யூகே. யூகே. ஓகே. சொல்லு, அத ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லு. மறுபடியுமா? ஆமா. அடுத்த வீடியோல உங்களை பார்க்க வரைக்கும் எப்படி இது? அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை சென்னை பாசம் தான் வருது எனக்கு. அடுத்த வீடியோல சத்தியம் முடியல. நீ சொல்லிடு. நீ தான் விஜய் வச்சு சொல்லு. நான் சொன்ன ஏமானத்தை வாங்கிட்டு போயிரும் நீ. நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சொல்லவே இல்லையா? உங்கள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் யூகே. பாய். இன்னொரு டைம் சொல்லணும். நீ அதுக்குள்ள இது பண்ணிட்டியா? மேட்ச் சின்சியரா போயிட்டு இருக்குது. மேட்ச் பார்க்கலாம். அடுத்த வீடியோ காமெடி வீடியோ வரும். இந்த வீடியோ காமெடி வீடியோ தான். நோ அது சொல்லல. ப்ரொனன்சியேஷன் வச்சு நெக்ஸ்ட் வீடியோ பண்ண போறோம். வேணாம், அந்த வீடியோ வராது गाइस. வரும். பாய். பாய்.